Hi students, welcome to Structural Engineering class. Structural Engineering பொறுத்தவரை எல்லா யூனிட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் 1-2 சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அந்த சாப்டர்ஸை தவிர்த்து ரிமைனிங் சாப்டர்ஸ், அதாவது அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் நீங்கள் படித்தாலுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு செமஸ்டர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் அக்டோபர் 2023க்கான செமஸ்டர் கொஸ்டினை பார்த்துக்கலாம். பார்ட் ஏல 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த சாய்ஸும் கிடையாது. அத்தனை கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். இது என் ஸ்கீமில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேட்டர்ன் தான். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் த பீம். எஃபெக்டிவ் டெப்த் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கான ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்ச்லாம் போட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் செக்ஷனை கன்சிடர் பண்ணோன்னா டாப் மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபருக்கும் பாட்டமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எஃபெக்டிவ் டெப்த். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் கான்கிரீட் ஃபைபர் இன் கம்ப்ரெஷன் டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லாஞ்சிடியூட்னல் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். இந்த ஆன்சரை உங்களுக்கு காணாமல் படிக்க முடியலை அப்படின்னு இருக்கவங்க கோட் புக் பேஜ் நம்பர் 19 பார்த்தும் எழுதிக்கலாம். கோட் புக் பேஜ் நம்பர் 19ல் எஃபெக்டிவ் டெப்த்னு உள்ள ஹெட்டிங்கில் இருக்குது. எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் த பீம் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ராய்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஃபைபர். இது அப்படியே நீங்கள் பார்த்து எழுதினாலே போதும். கொஸ்டின் நம்பர் 2, ஸ்டேட் த அசம்ஷன் மேட் இன் த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஆஃப் டிசைன். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 47ல் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இருக்குது. அதுக்கான அசம்ஷன்ஸ் ஃபார் டிசைன் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸை எழுதினா தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 3, ஸ்டேட் எஃபெக்டிவ் ஸ்பான் ஃபார் அ கேன்டிலிவர் பீம் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இதுக்கான ஆன்சரும் கோட் புக் தான். கோட் புக் பேஜ் நம்பர் 17ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 17 எஃபெக்டிவ் ஸ்பான் உள்ள ஹெட்டிங்கில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஸ்லாப், கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாப், கேன்டிலிவர் பீம், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீம் அண்ட் ஸ்லாபுக்கான எஃபெக்டிவ் ஸ்பான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டினில் கேன்டிலிவர் பீமுக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கும் கேட்டிருந்தாங்க. therefore இந்த தேர்ட் பாயிண்ட் கேன்டிலிவருக்கான அந்த 3 லைன்ஸ் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கான 3 லைன்ஸ் ரெண்டுமே எழுதுனா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 4, வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ப்ரொவைடிங் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் ஸ்டிரப்ஸ் தான். இந்த ஸ்டிரப்ஸ் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் செக்ஷனில் டயக்னல் கிராக்ஸ் உருவாகும். அந்த ஷியர் கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த லாஞ்சிடியூட்னல் ராட்ஸ், மெயின் ராட்ஸ் அண்ட் டாப்பில் இருக்கக்கூடிய ஹேங்கர் ராட்ஸ், இந்த 2 ராட்ஸையுமே அதனுடைய பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்காக வேண்டி, அதாவது நீங்கள் கான்கிரீட் பிளேஸ் பண்ணும்போது அது மூவ் ஆயிரும். therefore அதை அதனுடைய பொசிஷனில் வைக்கிறதுக்காக வேண்டியும் ஸ்டிரப்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும். தட் இஸ் டு ஹோல்ட் த லாஞ்சிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பிளேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டிரப்ஸ் and also to resist the diagonal tension and thereby to avoid the shear cracks. Then question number 5, state imposed load for floor slab of a school building and a residential building. இதுக்கான ஆன்சர் கோட் புக்கில் தான் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 69 and 70 இல்லை இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, imposed floor loads for different occupancies. டேபிள் ஃபார்மில் எழுதினா போதும். அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 டைப் எழுதிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கூல் பில்டிங் கேட்டிருக்காங்க. therefore எஜுகேஷன் பில்டிங் கொடுத்து அதுலேயும் 2 டைப்புக்கான லோட்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6, how torsion reinforcement is provided for a two-way slab. இதுக்கான ஆன்சரும் கோட் புக்கில் தான் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 28 ரெஃபர் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 28ல் டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. how torsion reinforcement is provided தான் கேட்டிருக்காங்க. therefore இந்த தேர்ட் பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதி ஆகணும். அதில் தான் எந்த இடத்துல டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஏரியா எவ்வளவு, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் பேராகிராஃபை கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7, ரைட் த மினிமம் ஏரியா அண்ட் மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் லாஞ்சிடியூட்னல் பார் இன் RCC காலம். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 39ல் பாட்டமில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் லாஞ்சிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் லாஞ்சிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் பி நாட் லெஸ் than 0.8%, நாட் மோர் than 6% ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த காலம். தட் இஸ் மினிமம் ஏரியா வந்து 0.8% of the gross cross-sectional area of the column and maximum area வந்து 6% of the gross cross-sectional area of the column. காலம்ஸில் இருக்கக்கூடிய லாஞ்சிடியூட்னல் பார்ஸில் ஓவர்லாப்பிங், அதில் இன்னொரு பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வேர் பார்ஸ் ஃப்ரம் த காலம்ஸ் பிலோ ஹாவ் டு பி லேப்டு வித் தோஸ் இந்த காலம் அண்டர் கன்சிடரேஷன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ஷால் யூஸ்வலி நாட் எக்ஸீட் 4%. அந்த லாஞ்சிடியூடல் பார்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடிய இடத்துல 4% ஆஃப் த கிராஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதையும் எழுதிக்கலாம். therefore இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் அண்ட் நோட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 லைனும் எழுதிக்கோங்க. எடுத்து எழுதும்போது மினிமம் ஏரியா ஆஃப் லாஞ்சிடியூடல் பார்ஸ்னு போட்டு ஷால் பி நாட் லெஸ் than 0.8% ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த காலம் and maximum area of the longitudinal bars in RCC column is
shall be not more than 6% of the gross cross-sectional area of the column for without lapping of bars, and also shall be not more than 4% of the gross cross-sectional area of the column for lapping of bars. இந்த மாதிரி கிளியராக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இந்த டாட்டட் போட்டிருக்க இடத்துல நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, ரைட் த ப்ரொசீஜர் ஃபார் செக்கிங் பஞ்சிங் ஷியர் ஃபார் அன் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். இதுக்கான ஆன்சர் கோட் புக்கில் இல்லை, நாம தான் படிச்சுக்கணும். Procedure for checking punching shear. The shear stress tau v shall be not exceed Ks into tau c, where Ks equal to 0.5 plus beta c. Beta c means short side of column divided by long side of the column. அதாவது ஷார்ட்டஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லென்த் டிவைட் பை லாங்கஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய லென்த் ரெண்டுடைய ரேஷியோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பீட்டா சி வேல்யூ கிடைக்கும். அதை கேஎஸ்க்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கேஎஸ் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. தென் டவு சிக்கான ஃபார்முலா 0.25 square root of FCK. Then KS and tau C ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ tau V வேல்யூ and KS tau C வேல்யூ ரெண்டே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது tau V வேல்யூ லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பஞ்சிங் ஷியரை பொறுத்து இந்த ஃபூட்டிங்கான டைமென்ஷன்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 9, ஸ்டேட் த மேக்ஸிமம் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் ஸ்டீல் மெம்பர்ஸ். கோட் புக்கில் ஸ்டீல் டேபிளுக்கான பகுதியில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. தட் இஸ் ஸ்டீல் டேபிள் பேஜ் நம்பர் 86 இருக்குது. ஸ்டீல் டேபிள் பேஜ் நம்பர் 86 மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ டேபிளை வரைஞ்சி டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அட்லீஸ்ட் 2 or 3 டைப்ஸுக்கான வேல்யூஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 10, ரைட் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபில்லட் வெல்ஸ். இதுக்கான ஆன்சரும் ஸ்டீல் டேபிள்ஸில் இருக்குது. ஸ்டீல் டேபிள் பேஜ் நம்பர் 112 ரெஃபர் பண்ணிக்குவோம். ஸ்டீல் டேபிள் பேஜ் நம்பர் 112 டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஃபில்லட் வெல் FWD. That is FWD equal to FWN divided by gamma MW. FWN கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. That is FU divided by root of 3, where FU equal to smaller of the ultimate stress of weld or of the parent metal, and gamma MW equal to partial safety factor. ஃபார்முலா எழுதி அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனும் கண்டிப்பாக எழுதுனா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ பார்ட் ஏல இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். அந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸை தவிர ரிமைனிங் எல்லா கொஸ்டின்ஸுமே கோட் புக்கில் தான் இருக்குது. ஆனால் கோட் புக்கில் எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும். படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணால் அந்த சாப்டர்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தேர்ஃபோர் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த தியரி கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதோட இன்றைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ட் பி ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.